Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆள் இல்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த திமுக ஆட்சியில் டெண்டர் அறிவிக்கப்பட்டு இருந்தது. அந்த திட்டத்தை தற்போது கைவிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த ரூபாய் 20,000 கோடி செலவாகும் என திட்டமிடப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படவிருந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. சில பணியாளர்கள் நேரில் செல்லாமல் கணக்கு எடுப்பதால் நுகர்வோர்களுக்கு முன்பின் முரணாக அந்த இபி கணக்கு என்பது மின்சார கட்டணம் என்பது அதிகரிப்பதாக புகார் இருந்தது. எனவே ஆள் இல்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த மின் வாரியம் முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் மீட்டரில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட வேண்டிய தேதி மற்றும் மென்பொருளில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தி தானாகவே கணக்கு எடுத்து மின் கட்டண விவரம் நுகர்வோருடைய மொபைல் போன் எண்ணுக்கு அனுப்பப்படக்கூடிய வகையில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருந்தது. மத்திய அரசின் உதவியோடு செயல்படுத்தப்பட இருந்த இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தவரையில் மொத்தமாக 3.04 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கான ஒப்பந்தமும் 2025 மார்ச்சில் டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதனுடைய திட்ட செலவு என்பது 20,000 கோடி ரூபாயாகவும் கணக்கெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த டெண்டர்கள் கடந்த ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்டு விவரங்கள் அரசுக்கு அனுப்பப்பட்டு விலைப்புள்ளி திறப்பதற்கான அனுமதி கேட்கும் போதுதான் சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் புதியதாக ஆட்சி அமைத்திருக்கிறது. மின் வாரியத்தில் ஏராளமான ஊழல் மற்றும் முறைகேடுகள் இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரிப்பதற்கு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு எந்த விதமான கொள்கை முடிவும் எடுக்கவில்லை எனவும் அது குறித்து விரைவில் ஆய்வு செய்து முடிவு அறிவிக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த வாரம் செய்தியாளர் சந்தித்து பேசும்போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதி நெருக்கடி மற்றும் மின்சார வாரியத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களின் அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தற்போது கைவிடுவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் அடுத்தடுத்து மின்சார வாரியத்தின் மூலமாக வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பின் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.